கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் விழுப்புரத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் போதை ஆசாமி ஒருவர் கள்ளச்சாராய பாக்கெட்டுடன் சுற்றித் திரிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் புதிய மதுவிலக்கு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி ஒருவர் கள்ளச்சாராய பாக்கெட்டுடன் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தார். பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் தகராறு செய்த அந்த நபரிடம் உங்களுக்கு எங்கிருந்து கள்ளச்சாராயம் கிடைத்தது என்று பயணி ஒருவர் கேட்டார். இதற்கு பதிலளித்த அந்த போதை ஆசாமி, நாங்க கஷ்டப்படுறோம், எங்கிருந்தோ வாங்கிட்டு வர்றோம் என கூறினார். எங்க கிடைச்சது? வாங்கிட்டு வரேன், நான் கஷ்டப்படுறேன். சரி, அதை கையில் வச்சிருக்கிற நீ எடியா உயிரா இது இல்ல. இதனையடுத்து போதை ஆசாமி கள்ளச்சாராயத்தை தண்ணீருடன் கலந்து குடித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது. ஆனாலும் தற்போது கூட விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்து வரும் நிலையில் விழுப்புரத்தில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு காவல்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.